கொண்டு கல்கி அவதாரத்தை பரந்தாமன் பொற்சபைக்கு பொன்னம்பல உயர் சபைக்கு வழங்கி நின்று 10 அவதாரங்களையும் தான் எடுத்த 10 அவதார நிலைகளையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு அருள் காவலாக, சிவ காவலாக, சித காவலாக, உயர் காவலாக அமர்த்திய அற்புதமான தலம் இது. ஆற்றல் மிகுந்த தலம் இது. வல்லமையான, வலிமையான, செழுமையான, செம்மையான உயர் தலம் இது. உன்னதமான உத்தம மகா தலம் இது. கலியுகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே, மாறி ஆக வேண்டும் என்கின்ற நிலையிலே பரந்தாமன் உயர் நிலைகளை எல்லாம் அழித்து, உன்னத நிலைகளை எல்லாம் அழித்து, அத்துணை நிலையும் ஒன்றுடன் ஒன்றாக கலக்க வைத்து அற்புதமாக அத்தகைய ஆழி பேரலைகளை எழுப்பி லோகத்தை அழிக்க எத்தனித்த வேலைதனிலே அழிக்க வேண்டாம், அத்துணையும் தரி செய்து உயர் உன்னதமான லோகத்தை படைத்து விடலாம் என்கின்ற நிலையிலே இறைவன் வந்து சித்த தேவ கணங்களின் துணைவிட அற்புதமாக பரந்தாமனை கல்கி அவதார நிலைகளை தடுத்தாட்கொண்டு அவதார நிலையினை இச்சபைக்கு பெற்று அற்புதமாக அதனுடன் சத்திய நாராயண நிலையையும் பெற்றமர்ந்த சபையாக கருதப்படுகின்ற ஒட்டுமொத்த நிலைகளை எல்லாம் சித்தர்கள் ஆட்சி தொடங்க வேண்டும், சித்தர்கள் ஆட்சி தொடங்க இருக்கின்றது என்கின்ற நிலைதனை இகலோகத்திலே ஆங்காங்கு மாந்தர்கள் உரைத்து வந்த நிலையிலே அற்புதமான அத்தகைய நிலையை உதயமாக செய்கின்ற, உதிக்கின்ற தலமாக, எல்லையாக, சபையாக, சித்தனாக அற்புதமாக இத்தல நிலையிலே அவதார நிலையினை தோன்ற வைத்து அகத்தியன் ஆசானாக அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி அரும்பெரும் பேராற்றல் கொண்ட பெருமகா சபையாக மாந்தர்களுக்குள் இருக்கின்ற அத்தகைய இழி நிலைகளை கலியுக அத்தகைய புத்திதனை சிதைக்கும் பொழுது, மாற்றும் போது, அழிக்கும் போது உயர்மான தர்ம யுகம் மலரும். தவ சிந்தனை, சிவ சிந்தனை, தர்ம சிந்தனை, தயால சிந்தனை பெருகும் என்கின்ற நிலையிலே இச்சபை அமைக்கப்பட்டு அத்துணை தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் வந்து ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த நிலையிலே உயர்வாக அமர்ந்து அன்னையர்களின் ஆற்றல் பரவி நிற்க, அற்புத தேவியெல்லாம் வலம் வந்து அமர்ந்து நிற்க, பால திரிபுர சுரந்தரி அமர்ந்து அரசால திருமுருகன் செங்கோல் ஏந்தி பிரபஞ்சத்தை ஆளுகின்ற அற்புதமான உயர் உன்னத தலமதிலே அத்துணை நிலைகளையும் இறைவன் தாரை வார்த்தை கொடுத்து அமைதி நிலையிலே, ஆனந்த கோலத்திலே, சந்தோஷ கோலத்திலே யுகத்தை மாற்றி அமர்ந்து தவம் இருக்கின்ற தலமாக, சபையாக, இடமாக, அற்புதமாக பிரபஞ்சத்தின் உயர் தலைமை இடமாக அத்துணை நிலைகளையும் நாளைய நேர பொழுதை கூட தீர்மானிக்கின்ற எல்லையாக காலதேவனே கட்டளையை ஏற்று பணிபுரிகின்ற அற்புதமான தலமாக அத்தகைய பாச நிலை கொண்ட அத்தகைய கயிறுதனை இங்கே ஒப்படைத்து தர்மராஜன் தவம் இருக்கின்ற இடமாக எத்துணையோ வல்லமையும் வளமையும் செழிமையும் உயர்வையும் உன்னதத்தையும் உத்தமத்தையும் சத்தியமும் நித்தியமாக செங்கோலாக கொண்டு அன்பெனும் ஆயுதத்தை அற்புதமாக கரம் ஏந்தி அத்துணை தெய்வங்களும் சிவமகா வாழை சித்த நிலையிலே அமர்ந்து அகத்தியம் பரவ அதிசயம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. அற்புதமான தலமதிலே வந்துதான் அனைவரும் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்கின்ற உயர் உன்னத இறை சூட்சமத்தை உங்களுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான புதையலிலே இருந்து அதிகாலை நேரத்திலே இருந்து அற்புதமான உபதேச நிலைகளை கேட்ட பொழுதும் உயர்வான உன்னதமான உயர் இறை மேடை வழியாக, இறை நூல் வழியாக ஒரு இரு நிலை கொண்ட வார்த்தை நிலைகளை உங்களுக்கு யாவருக்கும் அற்புதமாக கூறி இயல்பு நிலையிலே இந்த சபையில வந்து நீங்க முகப்புரையில அங்க இங்க சொன்னது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, நீங்க பறைசாற்று நிலைகள்ல ஊடக வாயிலாக யூடியூப் வழியாக அத்தனை நிகழையும் வந்து நீங்க பார்த்து கண்டு
கேட்டு இங்க வந்து அமர்ந்திருக்கிய. இங்க வந்து யுகத்தை மாத்தணும் அப்படின்னு சிவபெருமான் அமர்ந்த தலம் இது. அவருக்கு பக்கபலமா அகத்திய பெருமான் வந்து 9 கோடி சித்தர்கள், நவகோடி சித்தர்கள்னா 9 கோடி சித்தர்களும் அவருக்கு துணை நின்று, முக்கோடி தேவர்களும் அவருக்கு துணையா நின்று, இயல்புல வந்து அது வந்து சித்தன் தவ நிலைக்குள்ள கொடுக்கப்பட்ட லிங்கம். ஒட்டுமொத்த கணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த லிங்கம் சூட்சமத்துல வந்து தவத்துல பரிசாக கொடுக்கப்பட்டு அது இயல்புல இங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கு. அந்த லிங்கத்தை வணங்கும் போது, இந்த சபையை வணங்கும் போது, சபை வேறு, லிங்கம் வேறு, சித்தன் வேறு, அகத்தியம் வேறு கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான் இங்க. சித்தனை பார்த்தாலும், சிவலிங்கத்தை பார்த்தாலும், அகத்தியத்தை பார்த்தாலும், என்னத்தை பார்த்தாலும் இங்க உள்ள ஒரு பொருள், சேரு, மைக்கு, டேபிள், எதை பார்த்தாலும் பிரபஞ்சம்தான். இங்க கனவுல, நீங்க தவத்துல, அங்கங்க இருக்கக்கூடிய எல்லைகள்ல நீங்க எதை பார்த்தாலும் அது பிரபஞ்ச சபையோட ஒட்டுமொத்த ரூபம்தான். இங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு அது காட்சி பொருளா இருக்கு. இயல்புல பார்க்காதவங்க எதை தொட்டாலும் இங்க இறைத்தன்மை உள்ள விஷயங்கள் தான். இறைத்தன்மையோட தொடும்போது, இறைத்தன்மையோட பார்க்கும்போது, இறைத்தன்மையோட உணரும் போது, இறையா இருந்து உணரும் போது எல்லாமே இங்க இறைதான். அதான் வந்தவங்க எல்லாருக்கும் அந்த அந்த நிலைகள் உள்ளுக்குள்ள பரவி நிற்கி, அவ நம்பிக்கையிலையோ, அதாவது நம்பிக்கையின்மையிலையோ, ஒரு வேற்று மாற்று கருத்துக்களோடையோ, இறைவன் என்னை ரொம்ப சோதிக்கானா, ஏன் இறைவனை கும்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்து தளத்துல நிற்கிறதுனாலையோ, இப்படி மாறுபட்ட நிலைகளில் நிற்கும் போது இறையோட ஆற்றல் உங்களுக்கு உணர முடியாது. உணர்றதுக்கு உண்டான நிலைகளையும் இறைவன் வந்து அனுமதிக்க மாட்டான். சித்தர்களும் தேவர்களும் அனுமதிக்க மாட்டாங்க. மாற்று நிலைகள் உள்ள அமர்ந்திருக்கும் போது எப்படி செஞ்சதெல்லாம் நீ, அப்ப இறைவனை ஏன் சுட்டி காட்டுத? செஞ்ச விஷயங்களுக்கு உனக்கு பரிசு கொடுக்கப்பட்டு இருக்கு. அது அவமானங்களாகவும், அவப்பெயர்களாகவும், இடர்களாகவும், இன்னல்களாகவும், துன்பங்களாகவும், துயர்களாகவும், மூச்சு முட்ட நிலைகளாகவும், அதி உன்னதமான சந்தோஷமாகவும், இன்பமாகவும், ஆனந்த நிலையாகவும், அமைதி நிலையிலையும் கொடுக்கப்பட்டு இருக்கு. 2 பேரு நிலைகளுக்கும் நல்வினை தீவினை என்கின்ற பாவ புண்ணியம் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படுது. இங்க எங்கேயும் வந்து இறைவனோட பங்களிப்பு இது எதுலையும் கிடையாது. ஏன்னா இறைவனுக்கே இறைவன் மண்ணை வாரி தலையில போட்டுக்கிட முடியுமா? இறைத்தன்மையை வந்து நமக்குள்ள வச்சு அதை முதல்ல சொல்லப்பட்ட விஷயங்களாம் மீண்டும் ஒரு முறை சொல்லிடும். இறைவன் வந்து தன்னோட பிரதிநிதிகளா பிரபஞ்சம் இயங்கணும்னு சொல்லி நம்மளை வந்து படைச்சு அவர் எல்லா விஷயங்களையும் வைக்காரு. அங்கு அபயங்கள், அத்துணை நிலைகளையும், ஆசபாசங்கள், அற்புதமான கண்கள் வழியாக அற்புதமான காட்சிகளை பார்க்கலாம், அழகான காட்சிகளை பார்க்கலாம், உன்னதமான உயர்வான காட்சிகளை பார்த்தா, நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல உறவினர்கள், நல்ல நல்ல தொடர்பாளர்கள் எல்லாமே அருமையா படைக்கப்பட்டு இருக்கு இந்த உலகத்துல. நல்ல நிலையில பார்க்கும்போது அவங்க நல்லவங்களா தெரியுறாங்க, தீய நிலைகளை பார்க்கும்போது அவங்க தீயவங்களா தெரியுறாங்க. நம்ம எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருப்போம், எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம், எத்தனையோ கோபங்கிற பேர்ல, ஆசைங்கிற பேர்ல, தேடல்ங்கிற பேர்ல, தெரியாத உணர்ச்சி வட்டப்பட்ட நிலைகள்ல எத்தனையோ தவறுகள் நம்ம செஞ்சிருப்போம். ஆனா எல்லா சுற்றியும் போடுங்க அப்படின்னா தான் தெரியும். எத்தனையோ தவறுகள் நம்ம செஞ்சிருந்தோம். நம்மளை வந்து நம்ம செஞ்ச விஷயங்களை மறந்து போயிட்டு அந்த இப்படி சுட்டி காட்டுவோம். அதான் ஒரு விரல் அங்கிட்ட சுட்டையில மற்ற விரல்லாம் ஒன்னைய பார்த்தா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கே சித்தர்கள் என்ன தன்னை உணர தனக்கொரு கேடு இல்லை அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த விஷயங்கள் அதான் நம்மளை அக ஆய்வு அப்படின்னு இந்த சொல்லப்பட்ட என்ன ஓட மாட்டாங்க. என்ன எதை போடணும்? ரெகுலேட்டர் ஆன் பண்ணு. முதல்ல அதை போடுங்க அப்படின்னா தான். நல்லா போடுங்க. ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிருக்கும். அதனால தான் நம்மளை பார்க்க சொல்லுது. ஏன்னா இன்ப துன்பம் அனைத்து நிலைகளுக்கும் காரணம் வந்து யாரும் கிடையாது, நம்ம தான். நம்மளை எதிரிகளாக வராங்க, நண்பர்களாக வராங்க, துரோகிகளாக வராங்க, ஏமாத்துக்காரங்களாக வராங்கன்னு செஞ்சதெல்லாம் நம்ம தான். அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு இறைவன் வந்து நமக்கு கை கொடுக்க நிற்காரு.
உதவி பண்ண போகிற வரை முறைச்சிக்கிட்டு நின்னா என்ன பண்ண ஒன்றும் ஆகாது. உதவி டாக்டர் போய் ஊசி போடுதாரன்னு அவரை போய் முறைச்சி பார்த்தோம்னா சரி சரி போயிட்டு வரணும் எதையாச்சும் ஒரு ஒன்றுக்கும் உதவாத மாத்திரை எழுதி வச்சுருவார். பிறகு நீ தான் போய் துன்பப்படுவ. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கிடணும். வாழ்க்கை உன் அனுபவம் மூலமாக சில விஷயங்களை உணர வைக்காங்க. அதுதான் கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிரகத்தை கண்டா எல்லாரும் பயக்குவாங்க. 7.5 வருஷம் பிடிச்சிக்கிடுச்சு, 2.5 வருஷம் பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா அது ஞானம் அடைய வைக்கும். உனக்கு கஷ்டத்தை கொடுத்து புரிஞ்சுக்கோ, இன்னும் தப்பு செய்யாத. சென்ற ஜென்மங்கள்ல ஞானிகள்லாம் அதெல்லாம் கிளீனா தெரிஞ்சுக்கிடுவாங்க. சென்ற ஜென்மங்கள்ல நீ செஞ்ச தவறுக்கு உனக்கு இந்த விஷயங்கள் கொடுத்துருக்கு. இந்த தண்டனைகள் மூலமாக இங்கே பள்ளிக்கூடத்துல எல்லாம் பிள்ளைகளை வந்து முழங்கால் போட வைப்பாங்க முன்னாடி. அது இப்போ வந்து அது வேற மாதிரி செய்தாங்க. முழங்கால் போட வைப்பாங்க, இல்லாட்டி பெஞ்சு மேலே ஏறி வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன அது அவனோட தவற சுட்டி காட்டுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அது மாதிரி உனக்கு கஷ்டங்களை கொடுத்து நீ உனக்குள்ள இருந்து அகத்தாய்வு பண்ணிக்கோ, ஆராய்ச்சி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுபவங்களா கொடுப்பாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் இந்த மனுஷங்கள்லாம் இன்னென்ன நிலைகள்ல இன்னென்ன மனுஷங்க இப்படி இப்படி மாறுவாங்க, உறவினர்கள் நண்பர்கள் இப்படியெல்லாம் கையை விரிப்பாங்க, நிலையில்லாத உலகத்துல எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறத உயர்வான அதை பாடமா ஏத்துக்கிடையில அவன் உன்னதமான மனுஷனா அந்த திசை விடும்போது அவன் ஒரு ஞானியா மகானா யோகியா புரிதல் உள்ள மாந்தனா வந்து தன்னைய மாத்திக்கிடுவான். அதுக்குள்ள போய் எங்கடா சந்துக்குள்ள பொந்துக்குள்ள பாய முடியுது, எவன் அடிக்கலாம், எவன்கிட்ட பிடிங்கி திங்கலாம், நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கானே, அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைச்சு வவுத்தரிச்சல் அள்ளி கொட்டிக்கிட்டு வேண்டாத விஷயங்களெல்லாம் பஞ்ச இந்திரியங்கள் வழியா வெளிவட்டுக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி எதை பார்த்தாலும் எதிரியா, கடவுளை பார்த்தாலும் கூட எதிரியா இருந்தேன்னா உன்னோட சுமை அதிகப்படுத்தப்படும். பாவங்கள் திருப்பியும் உன் தலையில ஏற்றி வைக்கப்படும். அதை நீ தான் சுமக்கணும். பிரபஞ்சம் கட்டாயம் சுமக்காது, உன் தலையில ஏற்றி வச்சிரும். அது எங்கிட்டு போனாலும் சரி, எத்தனை ஜென்மம் அடித்தாலும் உன்னை விரட்டி விரட்டி வந்து விடவே விடாது. நீ அந்த ஜென்மம் எடுத்து ஆனா பெண்ணா காக்காவா குருவியா பருந்தா நீ என்னத்தை பூச்சியா புழுவா என்னத்தினாலும் நீ எடுத்துட்டு போ, உன்னை விடவே விடாது. அதான் வந்து பிரபஞ்சத்தோட விதி. நல்லது செஞ்சாலும் உன் கரங்களில் கொடுத்துரும், கெட்டது செஞ்சாலும் உன் கரங்களில் கொடுக்கும். அதெல்லாம் இங்கே லஞ்சம் கிஞ்சன்லாம் அதெல்லாம் வேஷம் போடுது, தலை குப்புற பாயது, அழகு ஊத்துது, ஆராத்தி எடுக்குது, தலை கீழே தொங்குதெல்லாம் அதெல்லாம் பார்த்து கண்டுக்கிடவே கண்டுக்கிடாது. நீ என்ன தவம் இரு, என்ன செய், திருந்தாலும் உன்னை விடவே மாட்டானோ, விடவே விடாது. நீ எத்தனை காவடி எடுத்தாலும் சரி, திருப்பதியில் போய் நீ லட்ச லட்சமாக கொட்டினாலும் சரி, திருச்செந்தூருக்கு நடபயணமாக எத்தனை வருஷம் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வேற விஷயங்களை எதையும் சொல்ல வேண்டாம். அங்கே இங்கே எல்லா இடங்கள்லையும் போகிறாங்க, எல்லா இடக்கும் வராங்க, வேஷம் போடுதாங்க. உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற உயர்வான உண்மை அறியாம நீ எந்த விஷயங்களை செஞ்சாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லாது. அதை சரியாயிக்கிட்டு நீ ருத்ராட்சம் போடு, கருமணி போடு, நீ என்னத்தனாலும் போடு, தாமரமணி போடு, அது என்னது கருங்காலியை போடு, செங்காலியை போடு, நீ என்ன பச்சைக்காலியை வேணாலும் போட்டுக்கோ, என்ன காளியை வேணாலும் போட்டுக்கோ. ஆனால் உனக்குள்ள அந்த இடம் காலியாக இருக்கணும். அங்கே வந்து எந்த விஷயத்தையும் நீ ஏற்றி வச்சுக்கிட்டு எந்த காளியை கொண்டு விட்டாலும் அங்கே பிறகு அது காளி ஆட்டம் போட்டு காலி பண்ணிட்டு போயிடுவான் உன்னைய. அப்படிங்கிற விஷயந்தான் உண்மையாக வந்து உயர்வாக உணர்த்தக்கூடிய தலம் தான் இந்த தலம். வெற்றிடமாகுங்க, வெறுமையாக இருங்க. என்னமும் நம்மகிட்ட கிடையாது, எல்லாமே அவன் இயக்குதான், அவன் கொடுத்தான், அவன்கிட்ட பிச்சை எடுத்த விஷயங்கள் அனைத்தும். கண்ணு காது மூக்கு, என்னோட கண் அழகா இருக்கு, என்னோட கை நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒரே கிருமியை உள்ள விட்டு ஒழிச்சு கட்டிடுவாங்க. பார்த்துருக்கேன். நீங்க கொரோனா வரலையா? எங்க இருந்தாலும் எனக்கு வீடு அது இருக்கு இது இருக்கு மடமா கூட கோடிடும் ஒரு ஆட்டம் போட்டான்னா உன்னோட இடங்கிடம் எல்லாத்தையும் லொபக்குன்னு ஏப்பம் போட்டுரும். அது நீயே ஆடி கழிச்சு அமனமாயிருவ. அந்த விஷயங்களையெல்லாம் அங்கே ஒண்டி போட்டேன், இங்கே ஒண்டி போட்டேன், அதில் ஒண்டி போட்டேன், இதில் ஒண்டி போட்டேன், செல்லுக்குள்ளே ஒண்டி போட்டேன் அப்படின்னு போய் பிறப்பிற நீ செல்லில் தான் போய் கிடக்க வேண்டியது வரும். உனக்கு உயர்தரமான செல்லை கொடுத்து உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக பயணப்படும். ஏன்னா அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், ஏமாறாமல் இருக்கணும். நான் இப்படிலாம் செஞ்சால் எப்படி நான் தர்மம் பண்ண முடியும்? எல்லா பேரும் திருட்டு பையக, எல்லா பேரும். ஏன் நீ திருட்டு பைய இல்லையா? நீ பயங்கரமான ஒத்தையில உட்காந்துட்டு கம்பெனியை போட்டு என்ன திருட்டுத்தனமெல்லாம் ஏசிக்க எத்தனை குடும்பத்தை
கெடுக்கணும்னு நினைக்க, எவன் பொருளையெல்லாம் என் பொண்டாட்டியை கூட பிடுங்கிக்கணும்னு நினைக்கக்கூடியவன்லாம் போரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீ இருக்கல, ஏன் அடுத்தவனும் திட்டவனா தான் இருப்பான். நீ திருந்துனேன்னா அவனை அடையாளம் பார்த்துக்கலாம். எல்லாம் இப்போ கலியுகத்தில் இருக்கோம், கலியுகம் எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னா நீ தர்ம யுகத்துக்குள்ளே வந்துக்கோ, நீ நல்லவனா இருக்கல தர்ம யுகத்துக்குள்ளே வந்துக்கோ அப்படிங்கிற விஷயந்தான் உயர்வான விஷயங்கள். அதாவது அந்த பாடல்கள்லாம் பழைய பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. கண்ணதாசனுடைய பாடல்கள், அவங்க ரொம்ப பேர் பட்டுக்கோட்டையோட பாடல்கள்லாம், நீ அடுத்தவனை குற்றவாளியாக பார்க்கும்போது ஒன்றையே சரி பார்த்துக்கோ, அடுத்தவன் இதில் உள்ள அழுக்க பார்க்கறதுக்கு ஒன்றும் உன் மேலே உள்ள அழுக்க பார்த்துக்கோ அப்படிங்கிறதுனால நம்மளை தான் நம்ம சரி பண்ணணும். பிரபஞ்சத்தை மாற்றல, நம்ம சரியாக இருக்கல, நம்ம உயர்வாக சிந்திக்கல, நம்ம உயர்வாக கொடுக்கல, பிரபஞ்சம் எல்லாம் கொடுக்கும். அது எத்தனையோ முறை காமெடியாக சொல்லியாச்சு, எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சு சொல்லியாச்சு. உயர்வான சபையில் தொடர்பில் இருங்க, உன்னதமான கைபேசி வழியாக இறை சபையோட சச்சங்க நிகழ்வினை பார்த்துருங்க. இறை சபை யுக மாற்றத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை கணம் கத்தி தீக்கு இங்கே எதுக்கு இந்த கலியுகத்தில் இப்படி இறை கணங்கள்லாம் இறைச்சல் போடணும். அகத்திய பெருமானோட 9 கோடி சித்தர்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள்லாம் ஏன் இந்த சபை மூலமாக நடக்குன்னா, யுகத்தை மாற்றணும், எல்லாத்தையும் தரமட்டமாக பறந்தாமன்னு அழிச்சிருவாருன்னு சொல்லித்தான் அவர்கிட்ட பேசி பிறக்கி அவருக்கு சமாதானப்படுத்தி கொண்டாந்து, சரி நான் என்ன மாற்றலை அப்படின்னு கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. அவருக்கு உண்டான பணி அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதோட நம்ம தர்ம யுக மாற்றத்துக்கான பணியில நம்ம பங்கு வரையில நமக்கு இருக்கக்கூடிய இடர் இன்னல்கள்லாம் தூசி மாதிரி பறந்து ஓடிடும். அதுக்கு பொறுமை தேவை. தர்ம மாற்ற பணி இப்படி உங்களை மாதிரி மேடை பார்த்து எங்களுக்கு பேச முடியாது, உங்களை மாதிரி சபை அமைச்சு அன்னதானம் போட முடியாது, உங்களை மாதிரி தெரு தெருவா போய் சச்சங்கங்கள்லாம் போட முடியாது எங்களால், உங்களை மாதிரி காதி கட்டிட்டு அலைய முடியாது அப்படின்னெல்லாம் நினைக்கிறவங்க எங்களை மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். எங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறத போதும், நாங்கள் என்ன செய்தோங்கிறத சொல்லுங்க போதும், நாங்கள் எங்கே போகிறோங்கிறத சுட்டி காட்டுங்க. உங்கள் கைபேசியில் சபையோட லிங்க் இருக்குது, அதை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த விஷயமே நீங்கள் பெரிய விஷயமா செய்யக்கூடிய அதான் யுகமாற்ற படை வீரர்கள்னு அவங்கள தான் முருகப்பெருமான் தேர்ந்தெடுக்காரு. படை வீரன்னா கத்தி கபாடாக்களோட வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எங்கே சித்தம் போனால் கூடையே போகிறது வைக்கிறது தெரியுது, கேட்ட நேரத்தில் ரூபாயை கொடுக்குது செலவழிக்குது, அப்படி விஷயங்கள்லாம் இல்லை. அதுவும் தேவை தான், சபைக்கு அதுவும் தேவை இருக்குது. தேவையானப்போ அது உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க எடுத்த விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேணாம், இறை சபை பற்றி சொல்லுங்க. இறை சபை என்ன சொல்லுதோ அதை காற்றுல உள்ளே போட்டுக்கோங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு நிலைக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டா நீங்கள் தர்ம யுகத்துக்குள்ளே வந்துட்டீங்க. தர்ம யுகத்தில் தான் சபை உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுதாங்க. இங்கே வந்தான்னா தர்ம சிந்தனை தான் வரும்னு சொல்லுதாங்க. இங்கே இந்த இடத்த போய் என்ன சொல்லுவாங்க, பல கதைகளில் சொல்லுவாங்க. ஒருத்தன் இதில் பரனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுவானா. பரனை விட்டு இறங்கி வந்துட்டு அடிக்க போவானாம். அந்த கருது போட்டிருக்காங்க, கருது அந்த விஷயங்கள் அது எல்லாம் சொல்லுவாங்க. வெள்ளரி கிள்ளரி எல்லாம் போட்டு தோட்டம் எல்லாம் நல்லா காய்ச்சி குலுங்கிட்டு இருக்கு. அவன் பரனில் மேலே இருக்கல ரோட்டுடைய வழியுடைய போகிறவங்கள ஏய் சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுவானா. பரனை விட்டு இறங்கிட்டானா அடிக்க போவானா. கடைசிக்கு என்னன்னு வாக்கையில அது கீழே விக்ரமாதித்தனோட சிம்மாசனம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சித்த சபைக்கு வந்துட்டா நல்ல விஷயம்தான் செய்ய வரும். நீங்கள் என்ன நிலைகளில் எப்படி பயணப்பட்டிருந்தாலும் இங்கே வந்துட்டா சரி அன்னதானம் போடுவாங்களோ, ஏதோ உதவி பண்ணுவோம், தண்ணி எடுத்து வைப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே என்ன சொல்லுதாங்க, அதை செவிமெடுத்து காக்கக்கூடிய விஷயங்கள், அப்படி விஷயங்கள் தான் இங்கே வரையில வரும். அது எங்கே போகையிலையும் இருக்கணும். அதே மாதிரி பரனை விட்டுட்டு கீழே இறங்கின பிறகு அடிக்க போகக்கூடாது. ஊருக்கு போனோன்னா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. இங்கே சித்தர்கள் தேவர்கள் என்ன பேசுதாங்களோ அதை உள்வாங்கி தான் பயணப்படணும். நீங்கள் போன இடங்கள்லையும் அப்படி பயணப்படையில் நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லத இடம். உள்ளுக்குள்ளே ஆன்மா வெளிச்சுக்கிடும், வேற்று மாற்று நிலைகளெல்லாம் வேற இருக்கப்பட்டுரும். அப்போ இறைத்தன்மை வெளியே வந்துடும். அப்போ நீங்களே பெரிய ஞானியா மகான்களா சித்தர்களா இறைவனா ஆகக்கூடிய நிலை வந்துடும். அப்போ உங்கள் விஷயங்களை நீங்களே வேற இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள். முதல்ல உங்கள் கையை விட்டு தூக்கி விட்டு என்ன கஷ்டங்கள்ல இருக்கீங்களோ அதுக்கு இங்கிருந்து எவ்வளோ புண்ணியங்கள் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கல,
இந்த சபை பாவம் இவ்வளவு விஷயங்களை சந்திச்சுட்டு போடுது. யுக மாற்றத்துக்காக தான் இவங்க இந்த பாடுபடுதாங்க. நம்மளும் கூட சேர்ந்து பயணப்படுவோம்னு நினைக்கல நீங்கள் தயாராகிட்டீங்க. அப்போ இங்கிருந்து உங்களுக்கு எல்லா அனுகிரகங்களும் நாங்கள் கொடுக்கல. முக்கோடி தேவர்கள், நவகோடி சித்தர்கள், திருமுருகன், அகத்திய பெருமான், அன்னையர்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேரும் உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்து கையை கொடுத்து தூக்கி விடுவாங்க. காணா குறைக்கு இங்கே இருக்கிற புண்ணியத்தை போடுவாங்க. நீங்கள் இந்த நிலையில் பயணப்பட்டு வரையில் எதுக்குன்னா யுகமாற்றம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீ மாறையில தர்ம யுகத்துக்குள்ளே வந்துடுத. தர்ம யுகத்துக்குள்ளே வரையில அப்போ இங்கே சேமித்து வச்ச விஷயங்களை உனக்கு கொடுத்தேன்னு ஆகணும். அதுதானே அதோட விதிமுறை. அதனால் சேமித்து வச்ச தர்மத்திலிருந்து உனக்கு எடுத்து தாரை வார்க்கப்படுது. அப்போ எல்லாமே இங்கே வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சிரும். நீ கண்ணீர் விட்டதெல்லாம் ஆனந்த கண்ணீராக வரக்கூடிய நிலைகள், வருத்தப்பட்ட நிலைகள்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலைகள், மொத்தத்தில் உயர் புரிதல் வந்துடும். ஒரு ஞானி நிலைக்கு உங்களை உயர்த்தி பயணப்பட வைக்கின்ற அற்புதமான தலம் தான் இத்தலம்னு சொல்லி முகப்பு உறவு இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பேசியாச்சு. அதனால் அகத்திய பெருமானை கூப்பிட்டு, இல்லாட்டி திருமுருக பெருமானை கூப்பிட்டுட்டு அகத்திய பெருமானை கூப்பிடுவோம்.